யாரெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்காங்க, யாரெல்லாம் இதில் சமூகத்தில் உயர்ந்தவங்களாக இருக்காங்க, இவங்க மட்டும்தான் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனும் இந்த மாதிரி இதுக்கு போகணுங்கிற ஒரு டிசைன் பண்ணுறதோடைய நோக்கம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் செக்டாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நம்பர் 1 இந்தியாவிலேயே. காரணம் என்னென்னா, இங்கே ப்ரைமரி ஹெல்த் சென்டர் கிராமத்தில், ஹாஸ்பிட்டல் எங்கே விடுங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இலவசம், பிரசவத்துக்கு இலவசம், எல்லாமே இலவசம். அப்போ அங்கே உள்ள கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த ஹெல்த் சென்டருக்கு போகிறாங்க, அங்கே டாக்டர்ஸ் வராங்க. யார் டாக்டர்ஸ்னால் எல்லாமே இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படித்து இந்த மாதிரி சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் என்கரேஜ் பண்ணுது, நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனில் உங்களுக்கு ஒன்றா ப்ரிஃபரன்ஸை நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஆர்வமாக போகிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு அங்கே மருத்துவ கிடைக்கிது. இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் உள்ளே வரல. எங்கே நான் சொல்கிறது, கிராமத்துலேருந்து வரவங்க, சாதாரண குடும்பத்துலேருந்து வரவங்களாம் டாக்டர் வரல. வரவங்கெல்லாம் யாருன்னா பல லட்சம் செலவு பண்ணி உள்ளே வரவங்க. இந்த பல லட்சம் செலவு பண்ணுற இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கிராமத்துக்கு போகிறதுங்கிறது அவங்களுக்கு வேண்டாத வேலை. கிராமத்துக்கு நான் ஏன் போகணும், நான் படித்ததுக்கு நான் பெரிய சிட்டியில் தான் நான் வேலை பார்ப்பேன். அப்போ கிராமத்துக்கு நான் போக மாட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, கிராமத்துக்கான ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கான மருத்துவர்கள் இல்லை. அப்போ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் நடத்த முடியாது. அப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணாக்கா தனியார் கொண்டு வருவோம். தனியார் மாதிரி ஒருத்தவர் ஆரம்பிப்பார். அவர் ஒரு மருத்துவரை என்கேஜ் பண்ணுவார். ஆனால் நேற்று வரைக்கும் இலவசமாக இருந்த அந்த மருத்துவ சிகிச்சை அந்த மக்களுக்கு கட்டணத்தில் வரும். ஸோ இது டோட்டலாக ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ஹெல்த் கேரை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய ஸ்கீம் இது ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் நீட். ஸோ நீட்டில் அவங்க அரசாங்கம் சொன்னது என்ன, ஒன்றிய அரசு என்ன சொன்னிச்சுன்னா, கேபிடேஷன் ஃபீஸ்ன்னு பல கோடி வாங்குறாங்க, பல லட்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க, இதன் மூலமாக நாங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது, அதில் தகுதியான ஆட்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். 2 தானே சொன்னாங்க. இந்த 2மே எவ்வளோ பொய்ங்கிறத நீங்கள் அண்மையில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, தனியார் கல்லூரியில் எல்லாமே ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் தான். ஸோ நான் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி. அந்த 1.25 கோடியை ஒரு மருத்துவர் கிராமத்துலேருந்து தப்பி தவறி எக்ஸப்ஷனலாக நீட் பாஸ் பண்ணால் கூட கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாருன்னா தப்பிச்சார், இல்லைன்னா ப்ரைவேட் தான். ப்ரைவேட்னா வேண்டான்ட்டு வந்துடுவார். அவரால் எப்படி முடியாது. ஸோ அந்த சீட் அவுட். அப்போ அந்த சீட் யாருக்கு போகுது அப்படின்னா, நீட்டில் அடுத்த லெவலில் இருக்கிற பாருங்க, பணம் வச்சுக்கிட்டு காசு வச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு போகுது. அவர் யாருன்னா, இந்த நீட்டில் 10 மார்க் வாங்கினவர், 15 மார்க் வாங்கினவர், அதாவது நீட் எழுதினவர், தேர்வானவர் இல்லை, நீட் எழுதினவர், அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் சும்மா இங்கே பேச்சுக்காக சொல்லலை, ரெக்கார்டாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 150 பேர் ஹரியானாவில் ஒரு தனியார் கல்லூரியில் 65 லட்ச ரூபா கொடுத்து அத்தனை பேருமே இந்த 10 மார்க் வாங்கினவன், 5 மார்க் வாங்கினவன், நீட் எழுதினவங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நடைமுறைங்க. இப்போ இதில் வச்சுட்டு எங்கே நீங்கள் தகுதி பார்த்தீங்க, அவுட்டு நம்பர் 1. இன்னொன்று, கேப்டேஷன் ஃபீஸை ஒழிச்சேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி 1.25 கோடிக்கு போயிட்டுருக்கு. இது எந்த விதத்தில் அஃபோர்டபிலிட்டி இருக்கும்? அப்போ யார் வசதி இருக்கோ அவங்க இன்றைக்கி படிக்கலாம் மருத்துவக் கல்லூரி. அதானே அரசாங்க கல்லூரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருஷத்துக்கு 20,000. தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வேறு. இங்கே மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி. ஏன்னா இங்கே ஒரு இயக்கமாக இருந்து பண்ணதுனால ஹெல்த் கேரில் எஜுகேஷன், ஹெல்த் கேர் 2 தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். 2த்துலேயும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் இல்லை. நிறைய ஸ்டேட்டில் ஏன் நீட்டு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம், நிறையா அடுத்த ஸ்டேட்டில் கல்லூரிகள் இல்லை. அப்போ அந்த மாணவர்கள்லாம் எங்கே படிப்பாங்கன்னு சொல்லி தான் கோர்ட்டு சொன்னிச்சு. அந்த மாநிலத்தை நீ ஏன்டா ஆரம்பிக்கலன்னு கேட்காத நீதிமன்றம், அதெல்லாம் கிடையாது, நீ உங்கள் இதில் சேர்த்துக்கன்னு சொல்லி இங்கே சேர்த்துக்கிறதுக்காக தான் நீட்டை கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குதுன்னா, மதிப்பெண் அப்படி அதுலேயும் ஒன்று மோசடியாக இருக்குது, கட்டணமும் மோசடியாக இருக்குது. அப்போ நீட்டோடைய நோக்கம் வேறு. நான் சொன்ன மாதிரி இதோடைய நோக்கம் இதை தனியார்மயம் ஆக்கிறதுக்கான முயற்சி. அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் இந்த நீட் எக்ஸாம் மாநிலங்கள் அரசாங்கத்தை அதெல்லாம் விலக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். அது என்ன, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அதை வேண்டாம்னா அதை ஒழிச்சிருக்கலாமே? இல்லைங்க, அதாவது இது கொண்டு வந்தப்போ 2010 அரசாங்கம் கொண்டு வந்தப்போ நடைமுறைக்கு தமிழ்நாட்டில் வரல. ஏன்னா யார் வேணுமோ வச்சுங்கன்னு சொல்லும்போது தமிழ்நாடு வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஸ்கீம் இருக்குது. அதனால் 16 வரைக்கும், 2016 வரைக்கும் இங்கே நீட்டுங்கிறதே வரல. 2017 இன்சிஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் 1 இயர் எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு
கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்ஸம்ஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டும் எக்ஸம்ஷன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போட்டு, அது ஒன்றிய அரசும் ஆமாம்மா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸம்ஷன் வேணாம்னு அவங்களும் சொல்லி, அதன் காரணமாக கோர்ட் என்ன சொல்லிச்சு, எல்லா ஸ்டேட்டும் பண்ணி ஆகணுங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கும்படியான ஒரு கட்டாயத்துக்கு வந்தது. அதுக்கு தான் இங்கே உள்ள அரசாங்கம் வந்து அதற்கான சட்டமன்ற தீர்மானம் எல்லாம் போனால் கூட ஒன்றிய அரசு இது வரைக்கும் அதுக்கான ஒப்புதல் தரல. ஆனால் விலக்கு தரணுங்கிறது ஆரம்பத்தில் இருந்தது. கோர்ட் நடவடிக்கையால் அது நிராகரிக்கப்பட்டது. ஒன்றிய அரசும் அதை வந்து ஆமோதிச்சதுனால நீட்டு தொடருது. சார், அதே மாதிரி இந்த கிராமப்புறங்கள்ல இருக்க யூத்லாம் வந்து எப்படி வந்து இந்த ரிசர்வேஷனை பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமம் எல்லா இடத்துலையும் ஓரளவு புரிதல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பள்ளிகள்லேயே அதை பற்றிய ஒரு புரிதல், ஜாதி சான்றிதழ்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பள்ளிகளில் தான் கொடுக்குறாங்க. அதன் காரணமாக அந்த பெற்றோருக்கு. ஆனால் முழுமையாக இந்தியா முழுமைக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி புரிதல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். இன்னும் மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் என்ன அவங்களுக்கான நிறைய கேள்விகள் வருது இல்லையா? அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய கேள்விகள் அவங்களுக்கும் இருக்கும். ஏன் ஜாதி அடிப்படையில் நம்ம தான் ஜாதி வேணாம்னு சொல்கிறோமே, ஏன் பள்ளிக்கூடத்தில் ஜாதியை கேட்குறாங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படின்னா ஒரு மேம்போக்கான ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு பிரச்சனையை அடையாளம் பண்ணணும்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடையாளம் பண்ண முடியும். இப்போது நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க, இலவச அரிசின்னா அது யார் கொடுக்குறாங்கன்னா வறுமை கோட்டுக்கு இல்லை. அப்போ அரசாங்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அரிசி இலவசம்னு சொல்லும்போது நீங்கள் அதை வறுமை கோட்டு யாருன்னு அடையாளம் பார்த்தா தானே கொடுக்க முடியும். அப்போ அந்த அட்டை, ரேஷன் அட்டை கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அடையாளம் பண்ணணும். அப்போ என்னங்க நீங்கள் வறுமையை ஒழிக்கிறதுக்கு பதிலாக எங்களை வந்து கேட்குறீங்களேன்னு கேட்க முடியாது. இது அதுக்கான ஒழிக்கிறதுக்கான ஒரு மெஷர் தான். அதே மாதிரி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்னா உங்களை அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்துறது அங்கே வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து அப்போ தான் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கிடைக்கும். ஆனால் அதை வந்து நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஊர் முழுக்க தெரியணும்னு நம்ம சொல்லலை. அதை வந்து நீங்கள் அந்த ரிசர்வேஷன் பாலிசிக்கு மட்டும் அவைல் பண்ணுங்கள். வேற எங்கே போய் நம்ம சொசைட்டியில் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அப்போ இடஒதுக்கீடு சாதி அடிக்க முடியாது. ஜாதி ஒழிக்கிறதுக்காக அதை கொண்டு வரப்படல, ஓகே, சமப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போ 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று ஒழிக்கிறது, இன்னொன்று சமன்படுத்துது. ஏன் என்னுடைய ஜாதி உன்னுடைய உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது, இப்படி ஒரு மனப்பாங்க இருக்கு இல்லையா? இதை சமன்படுத்தக்கூடிய ஒரு வழி தான் இதை செய்யும். முற்றிலும் ஒழிக்காது. ஒழிக்கிறதுங்கிறது அது வந்து சட்டப்பிரகாரம் பண்ணணும். மனநல நம்ம மனநலத்தில் இருக்குது. ஒன்று மைண்டு, இன்னொன்று ஆக்டு, ரெண்டும் பறக்கணும்ல. ஸோ சட்டப்பிரகாரம் இன்றைக்கி எங்கள் கேஸ்ட் ஒழிக்கலையே. அன்டச்சபிலிட்டி இஸ் அன் அஃபென்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கு ஆர்டிகல் 17. கேஸ்ட் இஸ் அன் அஃபென்ஸ்னு சொல்லலையே. சொன்னால் தான் நடக்கும். பெரியார் தான் சொன்னார், அந்த அன்டச்சபிலிட்டி எடுத்துகிட்டு கேஸ்ட்டுன்னு போடுங்க இந்த நாட்டில், அப்போ தான் ஒழியும்னாரு. அது நடைமுறைக்கு வரல. ஏன்னா அதை வந்து ஆதரிக்கிற கூட்டம் அதிகமாக இருக்குல்ல. அப்போ இந்த இடஒதுக்கீடை துவங்கும் போது சாதியை ஒழிக்கணும்னு துவங்கியிருப்பாங்களா?